வணக்கம். எஸ்கேலேருந்து குமார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வண்டி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூட்டி பெப்ளஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக கஸ்டமர் வண்டி ஓட்டாமல் விட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணார். நம்ம கஸ்டமர் வீட்டுக்கே போய் இந்த வண்டி நம்ம ட்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். வண்டியோட கண்டிஷன் என்ன ஏதுன்றதை லைவாகவே செக் பண்ணிக்கங்க. ஒரு கவர்டு பார்க்கிங்கில் தான் வண்டி இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். வண்டியோட கண்டிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒரு நீட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வேலைகள் சொல்லியிருக்காருன்னா, சார் வண்டி கொஞ்சம் பர்ஃபெக்டாக என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணிவிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பரேட்டரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பரேட்டரை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இந்த வண்டியை ஒரு நீட் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த வண்டியை வந்து கஸ்டமருக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெஃபரல் கஸ்டமர் தான். நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கிறதே இந்த கஸ்டமர்லாம் தெரியாது. நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வண்டி என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்ளஸு. ஸோ மார்னிங் வந்து நம்ம சர்வீஸ்க்காக எடுத்துருந்தோம். சொல்லியிருந்தோம் ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து வண்டி எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன கூடு மாரி இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ வண்டி உள்ளன்றது என்னென்ன பூச்சிகள் வண்டுலாம் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இன்ஜின் கேஸ் உள்ளே இருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப நாள் நிற்கிற வண்டிங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் கட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் குண்டு. ஸோ இது ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸில் ஸ்கூட்டி பெப்ளஸ். இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம். ஒரு 5 மந்த்ஸாக வெஹிக்கிள் ஓடாத வண்டி. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா A to Z நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல ஃபுல் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பாலிஷிங் எவ்ரிதிங் எல்லாமே செக் பண்ணிங்க. இந்த வண்டி இங்கே எல்லாத்துக்குமே அடிச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது வீலு எல்லாம் கம்ப்ளீட்டடாக பண்ணியிருக்கோம். ஒரு நீட் சர்வீஸ் பண்ணி கிளியராக கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து நம்பர் பிளேட் மட்டும் அவரே மாற்றிக்கிறேன், அந்த லேட்டஸ்ட் மாடலை வந்து அதை மட்டும் அவர் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓடவே இல்லை. பட் வெஹிக்கிள் வந்து ஒரு 4-5 மந்த்ஸாக ஓட்டாமல் விட்டாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா இந்த வண்டி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு A to Z நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டுங்க. கஸ்டமருக்கு வண்டி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துடணும். வெஹிக்கிள் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. வண்டியோட கண்டிஷன் எவ்ரிதிங் செக் பண்ணியிருக்கோம். போத் பிரேக் ஷூ, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக்கு, பேட்டரியில் ப்ராப்ளம் வந்து பேட்டரி வேறு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயின் வந்து அந்த நீட்னஸ் தாங்க. ஓகே, தேங்க்ஸ்.